ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எனக்கு கண்ணாடிலாம் புதுசாக போட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, ரொம்ப வெயில் அடிக்குது, மூஞ்சி நேரம் வெயில் அடிக்குதா? நான் கண்ணாடி எடுத்துகிட்டு பேசுகிறேன் அப்படின்னா இப்படி தான் பேசுவேன். ஏன்னா மூஞ்சி நேரம் வெயில் அடிக்குது பேச முடியல. இது கொஞ்சம் ப்ளூ ஃபில்டர் ரைட்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஃபில்டர் கிளாஸ் இது போகிறதுனால கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து பேச முடியுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா இருக்கா நல்லான்னு தெரில, பட்டு கண்ணுக்கு நல்ல வீடியோ போகிறதுனால வீடியோவில் வாய் ரொம்ப குளருது இன்றைக்கி. ஸோ பரவாயில்ல. இன்றைக்கி வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சும்மாவே நார்மலாகவே தண்டமாக உட்காந்துருக்கு பிடிக்கவே பிடிக்குது. சும்மா தண்டமாக டிவி பார்க்குறது, தண்டமாக படம் பார்க்குறது இதெல்லாம் பார்க்கலாம். எப்போனா சும்மா என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், மற்றவங்களுக்கு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா இது மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சத்தியமே பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஏதோ வந்து என்னோடய டைமை வந்து தார வார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. அதுக்கு நான் வந்து எப்போவுமே படிச்சுன்னு இருப்பேன், எப்போவுமே இப்படி இருப்பேன்லாம் சொல்ல. நான் அவ்வளோ பேர் அப்பாட்டகர்லாம் இல்லை. நான் சொல்கிறேன், என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு பெருசாக படம் மேலே இன்ட்ரெஸ்ட்டு இல்லை, சினிமா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் கிரிக்கெட் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நேற்று உட்காந்து 4 மணி நேரம் கிரிக்கெட் படம் தான், அது வேறு விஷயம் சொல்கிறேன். இனி நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாலாம் படிச்சுன்னு இல்லை, ஒரு 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ வந்து சிஏ இன்டர் லாவில் வந்து ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சும்மா தண்டமாக ஏதோ பார்க்கறதுக்கு வந்து இது படிக்கலாமே அப்படின்னு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் வந்து கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டட் பண்ணால் வந்து நல்லா எழுதி பார்த்து ஒரு கொஷின் கொடுத்தா எழுதுகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அண்ணன் வரல. நான் தான் அண்ணன். நான் இன்னும் வந்து அந்த லெவலுக்கு வரல. பட் ஒரு ஃபேர் பிட் ஆஃப் ஐடியா, ஒரு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் வந்து நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு சொன்னேன்னா, ஒரு 40% முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். அதில் இருக்க டாபிக்ஸு, செக்ஷன் நம்பர்லாம் படிக்கல, அதில் இருக்க டாபிக்ஸ்லாம் வந்து படித்து வச்சுருக்கேன். ஏன்னா எடுத்தோடனே வந்து 12வது போயிடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பித்தா தான் வந்து அதே ஃபியூவலில் வந்து ரொம்ப நாள் ஓட முடியும். எடுத்தோடனே வந்து நான் ஆரம்பிச்சுட்டு திரும்பி டொங்குன்னு டிப்பு வந்துடும்ல, இந்த ரெசெஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஒரு 3.5 தான் படித்தேன். பட் இன்னொன்று வந்து நான் எல்லாேருக்கும் ப்ரீமியர் ப்ரோ தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அடோபி ப்ரீமியர் ப்ரோ அப்படின்றது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர். அது வந்து அது பேர் ஏற்ற மாதிரி அது ரொம்ப ப்ரீமியமான சாஃப்ட்வேர். நான் இப்போதைக்கு ஒரு 30,000 நினைக்கிறேன் வாங்கினா. இல்லை என்ன வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நான் கிராக் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். 30,000 கட்டி அந்த சாஃப்ட்வேரை வாங்குகிற அளவுக்குலாம் என்கிட்ட இல்லை. கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணி அது ஒரு ஸ்கில் மாதிரி, அது ஒரு ஸ்கில் தான், எடிட்டிங் ஒரு ஸ்கில் தானே, அது வந்து கற்றுட்ருக்கேன். எடிட்டிங் ஸ்கில் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் நேற்று. ஒரு 1000 வியூஸ்லாம் போக நினச்சேன். பட்டு நான் நினச்ச மாதிரி போகல. யாரும் பார்க்காதீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஒரு லைக் போட்டு விடுங்க, மனசை கொஞ்சம் தேத்தன மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான், ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முதல்ல வந்து இந்த சினிமா பார்க்குறதுலாம் தண்டமாக எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலை. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மயிராணிலாம் இல்லை, நான் மற்றவங்கள வந்து மீன் பண்ணல. சினிமா பார்க்க தண்டம்லாம் இல்லை, எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். ஸோ இதான் இன்றைக்கி நான் பிடுங்கினது. இதான் பிடுங்கினேன். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ஒரு 40% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது யாருன்னா இப்போ அப்படியே பேர் தான் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படின்னு 3 GCA அப்படின்னு பெருசாக இருக்கும். அவ்வளோ சீன்லாம் இல்லை இருக்குது. ரொம்பவே சீன் சொல்லிட்டேன். அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, லிட்டரலாக சொல்ல போனால் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். டெஃபினிஷன்ஸு இன்னும் சொல்லப்போனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் என்ன அப்படின்னா, இப்போ லாலாம் இருக்குல்ல, நான் வந்து நிஜமாலே அப்படியே மைண்ட் ப்ளோ அப்படியே மண்டை அப்படியே கதவு தந்த மாதிரி இருக்கும்ல. சில விஷயம்லாம் தெரியும் போது புது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. அந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் படிக்கும்போது இப்படி கூட வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு லா மேக் பண்ணியிருக்காங்களா, சட்டம் இருக்குல்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஜென்ரலாக பார்க்கும்போது அது அவ்வளோ வேல்யூ தெரியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்படிலாம் கூட மனுஷன் மூளை யோசிக்குமான்ற அளவுக்கு வந்து இந்த ஸ்டாச்சு சட்டம், இது புது வார்த்தை, இன்றைக்கி தான் புது வார்த்தை கற்றுக்கினேன். ஸ்டாச்சு நான் படிச்சிருக்கேன், இது வரைக்கும் அந்த ஸ்டாச்சு அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுன்னு எனக்கு தோணவே இல்லை. இன்றைக்கி தான் தோணுச்சு. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஸ்டாச்சு அப்படின்ற வார்த்தை போட்டு ஸ்டாச்சுனா சட்டம் அப்படின்னு கற்றுக்கினா, நீங்களும் தெரியலனா கற்றுக்குங்க. அந்த ஸ்டாச்சு, அந்த சட்டத்தை வந்து எவ்வளோ அழகாக வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்கும் போது நினச்சே பார்க்க முடியல. இப்போ வந்து நம்ம ஒரு மூளை வச்சுருந்தவங்கள எல்லாருக்கும் ஒரே சைஸ் மூளை தான், இந்த மூளை இப்படி கூட யோசிக்கலாமான்லாம் வர அளவு இருக்குது. ஸோ எல்லாம் படிக்காமல் இருக்கீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசன் குடிமகனாக வாழறோம். இதெல்லாம் தெரிஞ்சால் வந்து நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட். அதே மாதிரி எக்ஸாம்லேயும் நல்லா எழுதலாம். நீங்கள் இப்போ படிக்கும்போது, இப்போ யாருன்னா படிக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் வேண்டாம் படிக்காமல் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எந்த ஒரு விஷயம் படிக்கும்போது, எக்ஸாமுன்னு படிக்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் எதாவது படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் போக போக
போக போக இல்லை, நீங்கள் முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு காதல், ஒரு பொண்ணு பார்த்தா ஆஹா என்ன அழகாக இருக்கா அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த சட்டத்தை படிக்கும்போது ஆஹா என்ன அழகாக இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். பொண்ணு அழகாக பார்த்து வந்து பார்க்கலாம், பட் அதுவே வேலையாக சொல்லியிருந்தா யூஸ் இல்லை. பட் இந்த மாதிரி சட்டத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணால் போகலாம். ஸ்கைஸ் லிமிட். நான் ஒன்று சொன்னேன், அது நீங்கள் ஏன் இவ்வளோ பில்டப் தரேன் அப்படின்னா, படித்தா தெரியும், அது புரிஞ்சு படிக்கணும், புரிஞ்சு படித்தா வந்து தெரியும். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் வந்து சும்மா செவனேன்னு எக்ஸாம் படிக்கணும்னு படித்தா சத்தியமாக வந்து புரியாது. இதாது சிம்பிளாக இருக்கும், படிங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ தான். இன்றைக்கி வந்து ரொம்பலாம் படிக்கல, கொஞ்சம் நேரம் தான் படித்தேன். நான் 3 மணி நேரம் சொல்லல, அனிமல் படம் 3.5 மணி நேரமாக 3 மணி நேரமோ தெரில. அதை எனக்கு அனிமல் படம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் சொல்கிறேன். அனிமல் படம் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து படம் பார்க்குறது வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதான் இவ்வளோ டெஃபினிஷன், இவ்வளோ வந்து இதுவும் சொல்ல என்னது தமிழே வர மாட்டேங்குது, இவ்வளோ திடீர்னு வார்த்தை மறந்துச்சுங்க, இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் தர வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இதுக்கே 6 நிமிஷம் வந்துச்சு. ஸோ நாளைக்கு வீடியோ போட்டால் போடுவேன், பார்க்கலாம். வீடியோ போட்டால் வந்து நாளைக்கு சந்திக்கலாம்.